ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டுடைய மகிமைக்காக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த காலை ஆராதனை காரணமாக, இந்த ஞாயிறு காலை ஆராதனை காரணமாக நாம் யாவரும் இருந்தவாறே தலையை தாழ்த்தி ஆண்டு நோக்கி ஜெபிப்போம். நேற்று மீண்டும் மீண்டும் ஆராதனை கொடுத்த இந்த காலவெளியில் ராஜா இயேசுவே, இந்த காலவெளியில் கொடுத்த கவனம் இந்த சமூகத்தில் நிற்கும்படியாய் நீ பாராட்டின இந்த தயக்காக கூட நன்றி. தகவலை இயேசுவே இந்த கவலை இந்த ஆராதனை எங்களோடு இடைப்பட போகிறதுக்காக கூட நன்றி. இயேசுவே உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருக்கிற ராஜா இயேசுவே, எங்களோட விருதுகளை தகப்பன இயேசுவே, அந்த வார்த்தைகளை தகப்பன இயேசுவே எடுத்துக்கொண்டு ராஜா அதன் பிரகாரமாக எங்களுக்கு வாழ்க்கையை வாழும்படியான கிருபைகள் எங்களுக்கு ராஜா மட்டுமாய் தகப்பன இயேசுவே, இந்த ஞாயிறு கால ஆராதனை தகப்பனை உங்களுக்கு அர்த்தப்படுகிறோம். நீர் பொறுப்பாளராக இருந்து நடத்தி கொள்ளுங்கள். மட்டுமாய் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனும் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த ஞாயிறு காலை ஆராதனை காரணமாக நாம் யாவரும் நின்று நம்முடைய பாடப்புத்தல் இருக்கிறதான 336வது பாடல், உன்னதமானவரின் உயர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற பாடலை எல்லாரும் இணைந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மரபினில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டைக்கு அழை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அழை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமும் என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சாத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் அதை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் அடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேலைதான் என்னை தாக்குவதே ஒற்றோராட்சி பாரு என் ஆத்துமனே சரவர். என்னை தாக்குவதே ஒற்றோராட்சி பாரு என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் அதை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் அதை கலப்புகவே தம் சிற
இன்றவாறு சங்கீத புஸ்தகங்களை முறையாய் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 1 தொடங்கி 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 42 1 தொடங்கி 3 வசனங்களை இணைந்து நாம் வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். 3ஆம் வசனத்தை நாம் யாவரும் இணைந்து வாசிப்போம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பிதாவுக்கா குமாரனுக்கா பரிசுத்த ஆவிக்கா மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் யாரும் அமர்வோம். இந்த ஞாயிறு காலை ஆராதனை காரணமாக வேதத்தின் வேத பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை, பக்கம் 920. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தாரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேறப்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கோத்தலங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதராஜர்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தை எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினால் என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெற்றுண்டு மனுஷர் பிரேதத்தினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்துவியாரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு காலையிலே உங்களை வாழ்த்துவதில், குறிப்பாக இந்த யூடியூப் மூலியமாக உங்களோடு உறவு கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்வுற்றுள்ளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அறிவிப்புகளுக்காக கடந்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆண்டோட கிருபையினாலே இந்த லாக்டவுன்ல 61 நாட்கள் இன்றோடு நாம் முடித்திருக்கிறோம். தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் நல்லவராக இருந்திருக்கிறார். அவர் God is good for every day. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்திருக்கிறார். பல வியாதிகள், பல நெருக்கங்கள் நம்மை சூழும் போது பயந்து போனோம், நடுங்கி போனோம். ஆனால் ஜெபம் இன்றைக்கு நம்மை மாற்றிற்கு தெரியுமா? ஒவ்வொரு இந்த ஆராதனையில் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆராதனையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த லிங்க் இல்லாதவர்களுக்கெல்லாம் நீங்கள் தயவு கூர்ந்து இந்த லிங்க் அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக 10+2க்காக நாம் ஜெபித்தோம். தேர்வுகள் மறுபடியும் பிள்ளைகளுக்கு தள்ளி வைத்த தேர்வு மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. வருகிற ஜூன் மாதம் 15லிருந்து 25ஆம் தேதி பிள்ளைகளுக்கு அந்த தேர்வுகள் நடக்குது. 10th and +2 தேர்வுகள் சிறப்பாக பிள்ளைகள் எழுத தனிஜபங்களை ஜெபித்துக் கொள்கிறேன். ஒரு ஜூன் மாதத்திலிருந்து நம்முடைய ஆராதனைகள் நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா இந்த லாக்டவுன் தளர்வுகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாளிதழில் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் வருகிற நாட்களில் விரைவாக ஆண்டுடைய ஆராதனை நாம் நடத்திருக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. அது மாத்திரமல்ல,
ஒவ்வொரு முறையும் நம்முடைய குட் ஃப்ரைடே ஆராதனை கிறிஸ்து மரித்து அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் 7 வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறாங்க. அந்த 7 வார்த்தைகள் குட் ஃப்ரைடே ஆராதனை அதுக்கு முன்பதாக ஆக்ஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிற அந்த உண்டியல்களை கொடுத்திருக்கிறோம். அன்பானவர்களே, இறை மக்களே, இதை கூர்ந்து உண்டியல் நிரப்பியிருந்தால், ஒருவேளை நிரப்பவில்லை என்றாலும் உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் அதில் கொடுத்து சீக்கிரமாக ஆலயத்தில் கொண்டு வந்து படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மிஷனரிமார்களும் பசினாலே பட்டினினாலே காணிக்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க அவர்களுக்கு இந்த காணிக்கை போய் சேர வேண்டும். ஆகினால அன்பான இறை மக்களே, நீங்கள் தயவு கூர்ந்து இந்த உண்டியலை நம்முடைய கோயில் செக்ஷன் உங்களை தேடி வருவாங்க. அவரிடத்துல அந்த உண்டியலை தவறாமல் கொடுக்கும்படி அன்போடு கேட்டு, முடிந்தவர்கள் நீங்கள் இல்லத்தில் நான் இருப்பேன், இல்லை ஆலயத்தில் இருப்பேன், சோதனமாக இருப்பார்கள், உண்டியலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கொண்டு வந்து படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள. இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாட்டில் நம்முடைய ஆராதனை மிக விரைவாக உங்களை எல்லாம் நாங்கள் மீட் பண்ண இருக்கிறோம், நேரடியாக பேச இருக்கிறோம். கர்த்தர் வாய்ப்புகள் உண்டாக்கி தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நான் பெயர்களை வாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய பெயர்கள் விடுபட்டு இருக்குமாயின் அருமையான இறை மக்களே, மனம் கொண்டாமல் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்பீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிறந்த நாள் எஃப் டெய்சி தெபோரா அவர்கள் 24/5 இந்த குட்டி பிள்ளை பிறந்தநாளை கொண்டாடுகிறார். டி ஹெவனால் இந்த குட்டி பிள்ளை 24/5 பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கே தன விஷ்ணு அவர்கள் 24/5 பிறந்தநாளை கொண்டாடுகிறார். எம் ரெஜினா மணி 25/5 பிறந்தநாளை கொண்டாடுகிறார். ஜே.எம். கிறிஸ்டியன் மெக்னால் 25/5 பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கி வர்கீஸ் பேபி பிஜு இவர்கள் 26/5 பிறந்தநாளை கொண்டாடுகிறார். ஆர் கிறிஸ்டி பிரான்சிஸ் தேவகுமார் இவர் 29/5 பிறந்தநாளை கொண்டாடுகிறார். திருமண நாள் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஜே இஸ்ரேல் பொன்செல்வி இஸ்ரேல் இவர்கள் 25/5 தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார். இவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எத்தனை ஆபத்துகள் வியாதிகளை எங்க அருமை பிள்ளைகள் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டதான பிள்ளைகள் பார்த்திருக்கலாம், அவருடைய வாழ்வையெல்லாம் இடைப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நீ புது பலனை தந்து ஒரு பிறந்த நாளையும் ஒரு திருமண நாளை கொண்டாட செய்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த திருச்சபையிலிருந்து அவர்களை பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தாலே ஜெபித்து அனுப்புகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. செய்திக்கு போறதுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் மேல் நின்று நம்முடைய பாடப்பகுதியில் 336 உன்னதமான மரபிற்கு வேண்ட பாடல 3வது சரணத்தை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். 3வது சரணத்தை உற்சாகமாய் கண்ணை தட்டி பாடுவோம். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அமுக்கம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை
புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்கள் இடராதபடி தங்கள் கரங்களிலே இடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவரே, உம்முடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலம் புகவே வந்திருக்கிறப்பா. இந்த 2020 ஆண்டில எங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆண்டவர் நீ நடத்தின வழிகளை சற்று திரும்பி பார்க்கிறோம். எத்தனை நன்மைகள், எத்தனை உதவிகள் செய்திருக்கீங்க ஆண்டவரே. அவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிற 62 நாட்கள் ஆண்டவரே, அருமையான லாக்டவுன் நாட்களில் ஊரடங்கு உத்தரவில் எங்கள் எல்லாரையும் தேற்றி ஆக்கி அரவணைத்து எத்தனை சோர்வுகள், எத்தனை விளைவுகள், எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்களை காத்திலே கரண்டை தட்டி தேவனை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆண்டவரே, உமக்கே நாமே துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். எத்தனை நன்மைகளை, எத்தனை உதவிகளை, எத்தனை ஆச்சரியமான செய்திலே நன்றி ஆண்டவரே. எல்லாம் உனக்கு பாடுவோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஆண்டவரே. நன்றி பரிசுத்தாவியானவரே. எங்களை காத்திலே வருவார். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. எங்களை காத்தீரே, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எனக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கரங்களை தட்டி, எல்லாம் கரங்களை தட்டி தேவனை ஆராதனை செய்வோம். நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கீங்க அப்பா. எங்களை மறைத்து அடியை மறைத்து வெளிப்படும்படியாய் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. அனுதினமும் எங்களை காத்திரே, வழுவாமல் காத்திரே. எத்தனை ஆண்டவரே வைரஸ், இந்த கொரோனா என்கிற வைரஸ் எங்களை சூழ்ந்த போதும் ஆண்டவரே, அந்த வைரஸை ஆண்டவரை நீ மாற்றிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் எங்களுடைய இந்தியாவில் வைரஸ் ஓடுவதாக, தமிழ்நாட்டில் ஓடுவதாக, சென்னையில் ஓடுவதாக. ஒவ்வொரு நாளும் டே பை டே இந்த கொரோனா என்கிற வைரஸ் அதிகரித்துக் கொண்டு பார்க்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் இன்னும் அதிகமாய் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சிந்தையோடு உமக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் சாமி. இந்த மாதத்தில் 4 வாரங்கள் நடத்தினருக்காய் சோத்திரம், சோத்திரம். கரங்களை தட்டி தேவனை ஆராதனை செய்வோம். அவர் நாமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரை, துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பேச காத்திருக்கிறோம் சாமி. தலைமை ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்துக்கான பேராய ஜெப குறிப்பு. இம்மாத மாவட்டம் சுமார் 13,37,000 மக்கள் தொகையும் 5% கிறிஸ்தவர்களும் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக ஆட்சியர் திரு வீரராகவ IAS அவர்களுக்காக இங்குள்ள மக்களின் மனக்கண்கள் திறக்கப்பட, மூட நம்பிக்கைகள் அழிய, ரட்சிப்பு பெருக செபிப்போம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த வேளை ராமநாதபுரத்துக்காக கூட செபிக்கிற ராஜா. இயேசுவே, அங்குள்ள ராஜா வீரராகவ IAS செபிக்கிற ராஜா. இயேசுவே, இதோ தகப்பனே இந்த மாவட்டத்தை கருத்து கொடுத்து செபிக்கிற ராஜா. இயேசுவே, 5% கிறிஸ்தவர்கள் ராஜா இன்னும் அதிகமாய் பெருகும்படியான கிருபைகளை தாங்க. இயேசுவே, இதோ தகப்பனே இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட. இயேசுவே, இன்று தகப்பனே, இயேசுவே தகப்பனே உண்மையான ரட்சிப்பு தகப்பனே இந்த மக்களுக்கு கிடைக்கப்படும்படியான கிருபைகளை தாங்க. அநேக திருச்சபைகள் அந்த இடத்துல எழுப்பணும் தகப்பனே, கிருபை செய்யுங்க. 5% கிறிஸ்தவர்களை கொண்டு தகப்பனே அநேக அதிசயமான காரியங்களை செய்வீங்க தகப்பனே. விசுவாசிக்கிறோம். இம்மாத மாநிலமான சுமார் 3,33,88,000 மக்கள் தொகையும் 19% கிறிஸ்தவர்களும் உள்ள கேரள மாநிலத்திற்காக முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்களுக்காக 2000 வருடமாக உள்ள பாரம்பரிய சபைகள் எழுப்புதல் உண்டாக செபிப்போம். தகப்பனை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, இதோ தகப்பனை மாநிலமான கேரள மாநிலத்துக்காக செபிக்கிறோம் ராஜா. இயேசுவே, இதோ தகப்பனை இந்த மாநிலத்தில் தகப்பனை இயேசுவே சீஃப் மினிஸ்டருக்காக கூட செபிக்கிறோம். இயேசுவே, அவரோட ஆசீர்வதிங்க. இயேசுவே, இந்த மாநிலத்தில் தகப்பனை இயேசுவே மட்டுமா நீங்க நடத்தி வந்திருக்கீங்க. இயேசுவே, 19% கிறிஸ்துவர்களை ஒரு தகப்பன ஒரு மாநிலமா இருப்பிருக்கீங்க. இயேசுவே, இன்னும் அதிகரிங்க தகப்பனை. இயேசுவே, இன்னும் தகப்பனை பாரம்பரிய தகப்பனை திருச்சபைகள் ராஜா. இயேசுவே தகப்பனை இன்னும் அதிகமான எழுப்புதல் உண்டாகும்படியான கிருபைகளை தாங்க. இன்னும் அதிகமான சபைகள் தகப்பனை கட்டுப்படணும் கிருபை செய்யுங்க. இம்மாத தேசமான சுமார் 17,40,000 மக்கள் தொகையும் 5.9% கிறிஸ்தவர்களும் உள்ள கத்தார் தேசத்திற்காக பிரதமர் திரு காலித் அலி தானி அவர்களுக்காக கத்தார் சபை உருவாக இங்கும் மற்ற நாடுகளிலும் உள்ள கத்தாரி மக்கள் ரட்சிக்கப்பட செபிப்போம் தகப்பனை. இயேசுவே, இதோ தகப்பனை இந்த கத்தார் தகப்பன தேசத்தையும் கர்த்தர் ராஜா. இயேசுவே, முக்கியமாக தகப்பன பிரதமர் திரு காலித் அலி தானிக்காக கூட செபிக்கிற ராஜா. இயேசுவே, தொடங்க. இயேசுவே, இவர் மூலியமாய் தகப்பனை இந்த தேசங்களுக்கு ராஜா இயேசுவே ரட்சிப்பு வரப்படியான கிருபைகளை செய்ய. இயேசுவே, இதோ தகப்பனை முக்கியமாக தகப்பனை கத்தார் திருச்சபைகளுக்காக கூட செபிக்கிற ராஜா. இயேசுவே, அநேக திருச்சபைகள் தகப்பனை கட்டப்படணும் தகப்பனை. இயேசுவே, இதோ தகப்பன 5.9% கிறிஸ்தவர்கள் மாத்திரமே கொண்டுள்ள தகப்பனை தேசங்கள ராஜா. இயேசு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாகுங்க ராஜா. ஒரு பெரிய ரட்சிப்பு தகப்பனை இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கிருபைகளை செய்ய. இயேசுவே, இந்த வேலையிலும் கூட நம் நாட்டை சூறையாடின கொரோனா கொள்ள நோயினால் பாதிக்கப்பட்ட தேசத்தின் பொருளாதாரம் சீரடைய செபிப்போம். இயேசுவே, இதோ தகப்பனை இந்த கொரோனா நோய் நிமித்தமாய் தகப்பனை இயேசுவே அநேக விதமான பொருளாதார தகப்பனை பாதிப்புகள் ஆகப்பட்டிருக்க ராஜா. இயேசுவே, நாங்கள் மாத்திரம் இல்ல தகப்பனை, உலகத்தின் தகப்பனை இயேசுவே எல்லா தேசங்களிலும் தகப்பனை இயேசுவே இதற்கான தகப்பனை பொருளாதார பாதிப்பானது தகப்பனை இயேசுவே பெரும் அளவில் வருது ராஜா. இயேசுவே, இந்த காரியங்களை தகப்பனை சீக்கிரமாய் சீர்படுத்துங்க. இதன் நிமித்தமாய் தகப்பனை இயேசுவே பணிகளை செய்து கொண்டிருக்கிற எல்லா தகப்பனை அமைச்சர்களுக்காக கூட தகப்பனை அதிகாரிகளுக்காக கூட செபிக்கிறேன். இயேசுவே, ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு வழி நடத்தல கொடுங்க. இயேசுவே, இந்த பொருளாதார தாழ்வு தகப்பனை இயேசுவே தாழ்வு தகப்பனை சீர்படுத்தும்படியான ஞானத்தை அவங்களுக்கு கொடுங்க ராஜா. நீங்க நடத்துங்க இயேசுவே. இந்த வேலையில கூட தகப்பனை இயேசுவே ஒரு விசையாய் ராஜா இயேசுவே இந்த உலகத்துல ராஜா இயேசுவே இந்த கொள்ளை நோய்க்காக கூட செபிக்கிறோம். இயேசுவே, அநேக வேலையில தகப்பனை இயேசுவே
இந்த ஒரு 2 மாதங்களா ராஜா இயேசுப்பா இந்த வருடத்தின் தொடக்கம் முதலாக தகப்பனே இந்த நோய் பத்திரான பேச்சுகள் இருக்கு ராஜா. இயேசுவே இந்த வேளையில ராஜா நீர் தகப்பனே நம்முடைய கண்ணை நோக்கி பார்த்து தகப்பனே எங்க விடுதலை எங்களுக்கு கட்டளையிட்ட போவதுக்காக கூட நன்றி. இயேசுவே சீக்கிரமா இதை குறித்து தான் ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கவும், இயேசுவே இன்னும் பெட்டரான ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்படவும், இயேசுவே இன்னும் ப்ராப்பரான அவேர்னஸ் கிடைக்கப்படவும் கிருபை செய்ய. இயேசுவே நீர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். நீர் செய்து தகப்பனே இதோ தகப்பனே இயேசுவை வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்படைத்து கடந்து சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெப கேளுங்கள் பரலோக நல்ல தகப்பனே, ஆமென். அமருவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த ஞாயிறு கால ஆராதனை ஆன்லைன் மூலியமாக யூடியூப் மூலியமாக உங்களோடு பேசுவதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த யூடியூப் மூலியமாக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த வாரத்திலும் ஆண்டு என்னோடு பேசும்படியாக அந்த வார்த்தைகளுக்காக தேற்று மேய்ப்பன் என்ற தலைப்பில் மே மாதம் 1ஆம் தேதி அதிகாலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு சில தலைப்புகள் உங்களோடு கொடுத்தேன். முதல் பாயிண்ட், நம்முடைய தேற்று மேய்ப்பன் அவர் காட் இஸ் ரெஸ்டோரஸ் ஷெப்பர்ட், நம்முடைய இனிய பிரசனத்தினால் நம்மை தேற்றுகிறார் என்று உங்களோடு பேசினேன். 2வது, வசனத்தின் மூலியமாக நம்மை தேற்றுகிறார். 3வது, உங்களோடு நான் பேசுகிறேன் தேவ தூதர்கள் மூலியமாக பேசுகிறார். 4வது, உங்களோடு நான் பேசுகிற பாயிண்ட் ஊழியக்காரர் மூலியமாக தேற்றுகிறார். சங்கீதம் 23 வசனத்தின்படி உங்களோடு நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நம்முடைய ஆத்மாவால் நொய்ந்து போன இந்த நேரங்களில் இயேசு ஒருவர் தான் நம்மை தேற்ற முடியும். பெரியவாங்க மனிதனால் முடியாது, என் இயேசுவால் முடியும். ஆகினால அவரை நல்ல மேய்ப்பராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நம்மை தேற்றி ஆற்றி அரவணைத்து பாதுகாத்து தப்புவித்து இந்த நாட்களில் நம்ம வல்லமையின் வழிகளிலே இத்தனை நாட்கள், இந்த லாக்டவுன் நாட்கள் இத்தனை நாட்கள் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் நடத்துவான். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற காரியம் ஊழியக்காரர் மூலியமாக தேற்றுகிறார். பூமியில் பரிசுத்தவான்கள் நம்மை தேற்றுகிறார்கள். நாம் பார்க்கிறோம், பரிசுத்தவான் நம்மை தேற்றுகிறார்கள். பரலோகத்திலும் பரிசுத்தவான்கள் நம்மை தேற்றுகிறார்கள். வாசிக்கிறோம். ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுக்கும் கட்டளை என்ன தெரியுமா? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்பதே. ஏசாயா 40:1 வாசிக்கிற பிரியமானவரே, நமக்காக உண்மையான பாரம் எடுத்து ஜெபிக்கும் ஊழியக்காரரை காணும் போது நம் உள்ளம் எவ்வளவு தேர்தல் அடைகிறது தெரியுமா, ஆர்வம் அடைகிறது தெரியுமா. எனக்காக எங்க ஐயா ஜெபம் பண்றாரு, எனக்காக அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறார் என்று கேட்கும் போது உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. எத்தனை இளங்களில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படுது. பிரியமானவரே, இங்கே மோசே என்கிற ஊழியக்காரனை பார்க்கிறோம். இஸ்ரவேலை 40 வருஷங்கள் வழி நடத்தினார். ஏறக்குறைய 20 லட்சம் மக்களை வழி நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல, ரொம்ப கடினமான காரியம். பிரியமானவர்களே, 20 லட்சம் பேரை நடத்துகிறார். ஜனங்களோ முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தார், வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார். எதற்கெடுத்தாலும் மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள், குறை கூறினார்கள். கர்த்தருடைய அன்பையும் அரவணைப்பையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த மக்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார்கள். வேதம் சொல்ல சங்கீதத்தில் அவருடைய நன்மையானதை இந்த மக்கள் அறிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் மக்கள் வணங்க கழுத்துள்ள மக்கள் என்று பெயர் பெற காரணம் தேவனுடைய அன்பு அவனுக்குள் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்வு கூட நம்ம இடத்துல தேவனுடைய அன்பு இருந்தால் யாரையும் மூர்க்கமா பேச மாட்டோம். தேவனுடைய அன்பை நம்ம ருசித்து காட்டணுங்க. அவர் முகம் போல உன்னுடைய என்னுடைய முகம் மாறணும். எப்போ மாறும் தெரியுமா? அவருடைய வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வசனத்தை அப்படியே யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை போல் மாறுவார்கள். நமக்கு இருக்கா அந்த அனுபவம்? நமக்கு இருக்கா? இந்த நாள் வரையினுடைய எண்ணங்கள் சிந்தைகள் மாறல. பிரியமானவர்களே, இன்னும் அப்படிதான் இருக்கணும். கோபம் அப்படி வருகிறது. பிரியமானவர்களே, விடுவோம். இந்த 40 நாட்கள் இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின மோசே எவ்வளவு கடினப்பட்டிருப்பார். 40 ஆண்டுகள். 40 ஆண்டு காலம் மோசே இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகள் வழி நடத்தினார். எவ்வளவு பாராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவர் கலங்கல. பிரியமானவர்களே, அந்த ஊழியக்காரன் இங்க பார்க்கிறோம். நூனின் குமாரனாகிய யோசுவா, ஐயோ இந்த மக்கள் மோசேக்கே பயப்படல, எனக்கு எங்க பயப்பட போறாங்க, அவருக்கு அப்புறம் நான் தானே நடத்துவோம் என்று கலங்கிற நேரத்தில் எப்படி தலைமை பொறுப்பெடுப்பேன்? மோசேக்கு கீழ்ப்படியார்கள், எனக்கு எப்படி கீழ்ப்படிவார்கள்?
தன்னுடைய அபத்தரமான நிலைமையை உணர்ந்தார். அவருடைய உள்ளம் பயந்து நடைகிறது. யோசுவாவுடைய உள்ளம். மோசைக்கு இந்த மக்கள் கீழ்ப்படியில எனக்கு எப்படி கீழ்ப்படிய போனாங்க? மோசைக்கு அப்புறம் நான் தான் இந்த மக்கள் நடத்தணும் என்பதை அறிந்திருந்தார் யோசுவா. அப்போது மோசே சொல்றாரு. அப்போது மோசே செய்தது என்ன தெரியுமா? மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினார். தன் கையை வச்சார். யோசுவா வச்சார்னா ஜெபம் பண்ணிருப்பாரு இல்லையா? அன்னை பண்ணிருப்பாரு, பிளஸ் பண்ணிருப்பாரு. அவன் ஞானத்தில் ஆகினான், நிறையப்பட்டான். அவர் கையை பட்ட உடனே பாருங்க அந்த விஸ்டம், அந்த ஞானம், அந்த அறிவு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள இறங்கினது. நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். உபாகமம் 34:9 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வழி நடத்தலும்படி மோசே செய்த செயல்கள் யோசுவாவை எவ்வளவு திடப்படுத்தி ஆற்றி தேர்ச்சி தைரியம் உண்டாக்குறது தெரியும். இன்னொருத்தரையும் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிறோம். எவ்வளோ தியாகம் ஊழியம் செய்தார். கல்லறியப்பட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவருடைய ஊழியங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லும்போது கல்லறியப்பட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். பெரிய படிப்பாளி, அறிவாளி, ஞானமுள்ளவர். ஏங்க கல்லடிப்படணும்? அவருடைய ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரனுக்கு வார்த்தைங்கிற கல்லடிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றில் ஆண்டவராகி கிறிஸ்துவோடு நாங்கள் சார்ந்திருக்கும் போது அவர் எங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், அரவணைக்கிறார், பாதுகாக்கிறார், அன்றுள்ள ஆகாரத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பவுல் அப்படிதான் நின்றாங்க. கல்லறியப்பட்டார், சவுக்குகளினால் அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். நிந்தைகள், அவமானங்கள் பவுல் மேல் விழுந்தது, பரிகாசங்கள் விழுந்தது. பரிகாசம் மூலமாய் கடந்து சென்றார். கப்பல் பிரயாணங்கள் அநியாயமான விசாரணைக்கு முடிவில்லை. ரோமபுரி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். எதற்காக? அவருடைய ஊழியக்காரன் என்று சொன்னவுடனே நொறுக்கப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வானவழியாக வார்க்கப்பட்டு போகும் நாள் வந்தது. கர்த்தருடைய ஆறுதலும் தேர்தலும் அவருடைய உள்ளத்தை நிரப்பினால் திறனடைந்து சொன்னார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் ஜீவக்கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அருமையான வார்த்தைகளை நமக்கு 2 தீமோத்தேயு 4:6-8 அழகாக சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாத்தையும் விட்டு போறேன், இயேசுக்காக வாழ்ந்தேன், அவருடைய ஊழியத்தை செய்து அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், ஏமாற்றப்பட்டேன், கேலின் கிண்டலமாய் என்னை நொறுக்கிறார்கள். ஆனாலும் நான் ஊழியை இந்த கடைசி நேரம் அப்போஸ்தலனாகிய பவுலின் கண்கள் பரலோகத்தில் ஏறெடுத்து பார்த்து அங்கே கர்த்தருடைய கரத்திலிருந்து மிக அழகான கிரீடத்தை கண்டார். பூமியிலே அவருடைய தலை வெட்டப்பட்டாலும், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தலை பூமியிலே வெட்டப்பட்டாலும், அவருடைய உள்ளான மனுஷன் பரலோகத்துக்கு செல்லும் போது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அந்த அழகான கிரீடம் அப்போஸ்தலனாகிய பவுலின் தலையிலே சூடப்படும் அல்லவா? உலகத்தில் ஊழியக்காரனுக்கு உபத்திரங்கள் இருக்கும், அநியாயமாய் பேசலாம், அட்டொழியமாக பேசலாம். ஆனால் பரலோகத்தில் அழியாத ஜீவக்கிரீடம் உண்டு. பிரியமானவர்களே, ஊழியக்காரனாய் நீ நானும் வருவோம் என்றால் அவருடைய ஊழியர்களை செய்யும் போது இந்த உலக நம்மை அவமானப்படுத்தலாம், இந்த உலக மக்கள் நம்மை திருடன் என்று சொல்லலாம், ஏமாற்றன் என்று சொல்லலாம், லஞ்சவாதன் என்று சொல்லலாம். ஆனால் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மை உள்ள ஆண்டவராகி கிறிஸ்து அந்த ஊழியக்காரன் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஊழியக்காரன் மூலியமாய் தேற்ற உங்களை என்னையும் இந்த இடத்துல ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறோம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சார்லஸ் வினி என்ற வல்லமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். வாடலா கத்தருக்கு உண்மையாய் உத்தமாய் ஊழியம் செய்த அந்த வயதான ஊழியக்கார் சில வேலையில பலனற்று போன நாட்கள் வந்ததான். அவர் பலனற்று போன நாட்களில் எப்படி நான் ஊழியம் செய்ய போறேன் என்று சோர்ந்து நொந்து போய் நிற்கிற நேரத்தில் அந்த வழியாக அவர் சோர்வடைந்தார். கர்த்தருக்கு எவ்வளவோ ஓடினேன், இப்போது ஊழியம் செய்ய வழி தெரியவில்லை என்று கலங்கினார். அப்போது அந்த வழியாக ஒரு பத்திரிகையாளர் அவரை சந்தித்தார். ஐயா, நான் வேதாம கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறேன், மாணவர்களுக்கு சில ஆலோசனை நீங்க சொல்ல வேண்டும் என்று அழைத்தார். அவர் சந்தோஷத்தோடு போனார், உற்சாகத்தோடு பாடம் சொல்லிக் கொடுத்தார். மாணவர்களுக்கு என்று புத்தகங்களை எழுதினார், ஏராளமான பத்திரிகைகளை எழுதி வெளியிட்டார். இதன் விளைவாக அவருடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது. நொந்து போன அவருடைய ஆத்மா, நொய்ந்து போன அவருடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது. ஏன்? அதே இடத்துல ஒரு பத்திரிகையாளர் ஆண்டவராகிய கர்த்தர் அனுப்பி அவர் மூலியமா அவருக்கு வாய்ப்புகளை தந்து அதே கல்லூரியில் அவர் நடத்தும் கல்லூரியில் அந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்ண வாய்ப்புகளை தரும்போது
வந்து போய் ஆத்மாவை பலனற்று அந்த ஊழியக்காரர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, இது யாரால் வந்தது? கடவுளால், ஆண்டவரால் நடக்கும். அவரை உறுதியாய் பற்றி கொண்டு வந்து நடக்குங்க. உயிர்ப்பிக்கப்பட்டு முடிவருந்தும் உற்சாகமாக உழைத்தார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் வயது சென்று பலன் இழந்த போதிலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். உங்கள் வயதான காலத்தில் உங்களை அருமையாக வழிநடத்தி செல்கிற நல்ல மேய்ப்பனாக இயேசு இருக்கிறார். அவரை பற்றி கொண்டிருக்குமா? ஊழியக்காரன் நேசிக்கிறோமா? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி, எரேமியா 33 முதல் வேத பகுதியில் வாசித்த 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். குணமாக்குவே, அது மாத்திரமல்லங்க, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். பரிபூர்ணம் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சமாதானம் சத்தியம் அவர்தாங்க வெளிப்படுத்துவேன். பலன் இழந்து போனீர்களோ, இந்த லாக்டவுன் மூலியமாக பலன் இழந்து போனீர்களோ, கலக்கம் அடைந்து போனீர்களோ, என் அருமையான இறை மக்களே, பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நல்ல மேய்ப்பன் இயேசு உன்னோடு என்னோடு இருக்கிறார். தேற்று மேய்ப்பன் உன்னோடு என்னோட குடும்பத்தில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் நானதான் அவர் ஏற்றுக்கொள்ள மனது இல்லாதவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாளிலே இயேசுவை உள்ளத்தில் வைத்திருக்கும் போதெல்லாம் அவர் நம்மை தேற்றிக் கொண்டிருப்பார். கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, கைவிடவே மாட்டார். உன் வயதான காலத்தில் உங்கள் அருமையான வழிநடத்தி செல்லுகிற நல்ல மேய்ப்பனாக அவர் வருவார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, பலன் இழந்து போனீர்களா? கர்த்தர் உங்கள் ஆரோக்கியத்தை திரும்ப வர பண்ணுவார். மன உடைந்து போனீர்களோ, கர்த்தர் உங்கள் உற்சாகத்தின் ஆவினால் உங்களை நிரப்ப போகிறார்கள். எப்போ நிரப்புவாருங்க? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களை உற்சாகத்தினால் நிரப்புவார். எழுந்து போன எல்லா பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் காத்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்க்க. பல பிரச்சனை நேரங்களில் என்ன செய்வது என்று அறியாமல் தயக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி தீர்த்துவதை கண்டு பல முறை நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். பிரியமான என்னுடைய குடும்பத்திலும் சரி, வீட்டிலும் சரி, இந்த நாள்களிலும் சரி, ஆண்டு ஊழியக்காரன் அனுப்பி என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் தேற்ற விரும்புகிறேன். உங்களை கூட ஆண்டு தேற்றுவார். அவரை சார்ந்து வாழும்போது பாருங்க, அவரை பிடித்து கொண்டு வாழும்போது ஊழியக்காரனா எல்லாம் ஊழியக்காரன் ஊழிய செய்யறோம் இல்லை, அப்படி பிள்ளைகளை தான் அனுப்புவாரு. எது இல்லையா அதை கொடுத்து அனுப்புவாரு. போன முறை உங்களோட பேசினேன், எலியாவை காகங்கள் கொண்டு போஷித்தான் ஆண்டவர். உங்களை என்னை போஷிக்க வல்ல ஊழியக்காரன் மூலியமாக போஷிக்க வல்ல பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் தேற்றுவார்களாம். லாசரு ஆபிரகாம் உங்களுக்கு தெரியும், மடியிலே தேற்றப்பட்டால் ஆபிரகாம் மடியிலே லாசரு தேற்றப்பட்டான். ஏன் தேற்றப்பட்டான்? இங்க அவன் வாழ்ந்த வாழ்க்கை கடினமான வாழ்க்கை, பசி, பட்டினி, வியாதி, கொடுமை. ஆனால் மறிக்கிறான், ஐஸ்வரன் மறிக்கிறான், லாசரு மறிக்கிறான். லாசரு ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுகிறான். ஐஸ்வரன் எரிகிற அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறான். இதுதாங்க உண்மை. இன்றைக்கு என்னுடைய வாழ்வில கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை மேய்ப்பராய், நல்ல மேய்ப்பராய், அவரை தேற்றவானாய் வைத்திருப்பாய் என்றால் நிச்சயம் தேற்றப்படுவாய். நீயனா எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் உலகத்தில் தேற்றப்படுகிற ஆவி உனக்குள் எனக்குள் இருக்கும். பிரியமாக அன்பானவர்களே, 4 பாயிண்ட் உங்களோடு பேசியிருக்கேன். 5வது பாயிண்டாக காயப்பட்ட கரன் எல்லாம் தேற்றுகிறார். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில தொங்கினார். அவருடைய காயங்களினாலே நம்மை தேற்றுகிறார். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி தம்முடைய கைகளை கால்களை அவர்களுக்கு காண்பித்தார். லூக்கா 24:39-40 வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு சீஷர்கள் நிலை மிகவும் பரிதாபமாயிற்று. அவர்கள் யூதருக்கும் பரிசேயருக்கும் பிரதான ஆசிரியருக்கும் பயந்து போய் கலங்கி கொண்டிருந்தார்கள். எப்போ வந்து நம்மளை அடிப்பாங்க, ஏனென்றால் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக பயந்தார்கள். பரிசேயர்கள், அங்குள்ள யூதர்கள் நம்ம எப்படி அடிப்பாங்க, எங்க அடிப்பாங்க, எங்க மாற்றுவோம், கலங்கி கொண்டிருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை தேற்ற கிறிஸ்து ஒரு வழியை கையாண்டார். கலங்கி கொண்டிருந்த அந்த மக்களை, சீஷர்களை தேற்ற இயேசு ஒரு முறைமையை கையாண்டார். என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். லூக்கா 24:40 வாசிக்கிறோம். அங்கே ஆழமான காயங்கள், தேவகுமாரின் உன்னதமான தியாகங்கள், தூய்மையான அன்பின்
பார்க்கிறோம். சீஷர்கள் உயிர்த்த அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது அவர் நடுவே தோமா இல்லை. சீஷர்கள் அதை தோமாவிடம் சொன்னபோது தோமாவுக்கோ மிகவும் துக்கம், சோர்வு. அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார் தோமா. யோவான் 20:25 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும், தான் தோமாவுக்கு காட்சியளிக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவன் சோர்ந்து போவான். ஆகவே தோமாவுக்காக அவர் மறுபடியும் தரிசனமானார். நேரடியாக தோமாவிடம் வந்தார். நீ உன் விரலை, தோமாவே, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பா. உன் கையை நீட்டி என் விரலை போடு, விரலிலே போடு. அவிசுவாசியாமல் விசுவாசியா இரு என்றார். யோவான் 20:27. ஏற்கனவே அவர் காயப்பட்டு இருக்கிறார். அந்த காயத்துக்கு விரலை மறுபடியும் போட்டு பார்த்தால் எவ்வளவு அதிக வேதனையா இருக்கும் பிரியமானவர்களே. சற்று கவனிப்போம். அதிலும் அதிக வேதனை தோமாவின் அவிசுவாசம். இயேசுவோ அதையெல்லாம் சகித்துக் கொள்ள ஆயத்தமாயிருந்தார். தோமா இயேசுவின் அன்பை எண்ணி கண்ணீர் சிந்தி இருக்க வேண்டும். தோமாவின் உள்ளம் தேற்றப்பட்டது. ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். யாரை எப்படி தேற்ற வேண்டும், எப்படி ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். மெய்யாகவே அவருடைய கை ஆற்றுகிறது. யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, கடற்கரை ஓரத்தில் ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. கடற்கரை ஓரத்தில் ஊருக்கு வெளியே அருமையான ஒரு சிறு ஆலயம் இருந்தது. மிக விசேஷமான ஆலயம். அந்த கிராம மக்கள் அந்த ஆலயத்துக்குள் வந்து ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இறங்கி வந்து உலாவினார். அநேக அற்புதங்களை செய்தார் அந்த ஆலயத்தில். ஆனால் ஒரு நாள் அந்த ஊரிலே ஒரு சினிமா சாலை வந்தது. பிறகு ஒரு மதுவான கலை வந்தது. நாடகமும் நாட்டியம் நடக்கிற கம்பெனி வந்தது. ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்தை விட்டு மறந்து பின்வாங்கி போனார்கள். பிரியமானவர்களே, ஆலயம் பாழடைந்து போனது. ஆலயம் அப்படியே அசிங்கமாய் மாறி போனது. பாழடைந்து அப்படியே நொறுங்கி போனது. ஏனென்றால் மக்கள் வந்தவர்கள்லாம் அந்த சினிமா நாடகங்கள், சினிமா சாலைகளுக்கு போக ஆரம்பித்தார். கடற்கரை காற்று அதிகமாக வீசினதால் மணல் வந்து விழுந்து அந்த ஆலயத்தை முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக மூடி போட்டதான். ஜனங்கள் யாரும் அக்கறை காட்டவில்லை ஆலயத்து மேல. கவனிங்கள், ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள சாலை தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. ஏராளமான சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் காயங்களினால் மறித்தார்கள். எங்கு பார்த்தாலும் குழப்பமும் வேதனையும் கூக்குரலும் உண்டானது. எங்கே ஆறுதல் பெறுவது? திடீரென்று ஆலயத்தின் நினைவு அவர்களுக்குள் வந்தது. ஐயோ, கர்த்தரை விட்டு தூரமாய் போனதினால் அல்லவா இத்தனை பாடுகள், மரணம், இழப்புகள், கஷ்டங்கள் வந்தது என்று கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி ஓடினார்கள். அங்கே ஆலயத்தை காணும். அங்கே அந்த மண் மேட்டி மேல் அமர்ந்த வயதான ஒருவர் கண்ணீரோடு சொன்னார், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். என்னை விட்டு தூரம் போய்விட்டாங்க. மாயமானத்தை பின்பற்றி வீணராய் போயிட்டாங்க. என்னத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீரால் என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளில் வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெற்றினார். 2வது, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்குள் வெற்றி கொண்டார்கள் என்றார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 36:6-13 இப்படியாய் சொல்கிறது. உங்களுடைய உள்ளமாகிய ஆலயம் எப்படி இருக்கிறது? சிற்றின்பங்கள், பாவ எண்ணங்கள், பொருளாசைகள், பிரிவினைகள், வைராக்கியங்கள் மணலை போல மூடிவிட்டதோ? தேவ அன்பை இழந்து கொண்டீர்களோ? உங்கள் பாவங்களை அகற்ற இதுவரை முயற்சி எடுக்கவில்லையோ? இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் கல்வாரி நாயகன் கதறுகிற குரல் துணித்துக் கொண்டே இருக்கிறது. பிரியமானவனே, என் மகனே, என் மகளே, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கதறி அழுது கண்களுடன் கிறிஸ்துவுடன் திரும்பி விட்டீர்களா? தேவனே, நான் மறுபடியும் உண்மையில் மகிழ்ந்து கழுகும்படி என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று கேட்பீர்களா? அவர் உங்கள் முகத்துக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் இன்று உங்களை உயிர்ப்பித்து ஆதி மேன்மைக்கு கொண்டு வருவார். கல்வாரி காட்சியும் தியாகம் உங்களை தேற்றுவதாக.
ஆத்மாவை தேற்றும் ஆத்ம நேசரை, நல்ல நேர்பனை முழு ஆத்மாவோடும் நீங்கள் உங்கள் முழு பலத்தோடும் சொத்திருப்பீர்களாக. ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைவாக நாம் யாவரும் இன்று நம்முடைய பாடப்பத்திற்கான 265வது பாடல், உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது என்ற பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிப்போம். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. தள்ளப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை தாங்கி நிறுத்தும் கிருபை இது. தள்ளப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை தாங்கி நிறுத்தும் கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுற எங்கள் நல்ல கடவுளே, கேட்ட செய்தின்படி அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேற்றம் மேற்பன் எங்களை நீதியின் பாதையில் வழிநடத்தபடி துதிக்கிறோம். கேட்ட செய்தின்படி அவர் எப்படியெல்லாம் தேற்றுகிறார், அவரின் ஆத்துமாவை எப்படியெல்லாம் தேற்றுகிறார் கேட்டோம். சாமி ஆண்டவரே, உண்மையாக தம்முடைய இணைய பிரசனத்தினால் தேற்றுகிறார், உம்முடைய வசனத்தினால் நம்மை தேற்றுகிறார். ஆண்டவர் தூதர்களாய் தேற்றுகிறார், ஊழியக்காரர் மூலியமாய் தேற்றுகிறார், காயப்பட்ட கரங்களினால் தேற்றுகிறார். இந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டு நம்மை வழிநடத்தும்படியா பட்டத்த காணிகள் தசம்பாங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இசைக்கரிய வாசித்த பிள்ளைகள், இந்த அருமையான வீடு எடுத்த அன்பு பிள்ளைகள், என்னுடைய சபை மூப்பர்கள் எல்லாரும் தனித்தனியா பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என நீதியின் பாதையில் நடத்துகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமாய் நடத்தும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். ஆத்தாரையில் நான் நின்று அவரை என்னை கர்த்தரை சோதரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் சோதரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.